السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. ما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உலக நாடுகள் எல்லாம் ஒரு முக்கியமான மாதத்தை பற்றியும் முக்கியமான அமலை பற்றியும் பேசக்கூடிய ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். யார் பார்த்தாலும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கடமையானவர்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறைவனுக்காக சென்று நல்ல முறையில் ஹஜ்ஜு செய்து இறைவன் மன்னித்த நிலையில் நாங்கள் வர வேண்டும் என்று ஆர்வத்தில் சொல்லக்கூடிய ஹாஜிமார்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிமார்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உன்னதமான அமலை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். ஹஜ்ஜு என்றாலே இரண்டு நகரங்கள் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். ஒன்று மக்கா, மற்றொன்று மதீனா. இறைவன் இந்த மக்கமா நகரத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போது, இன்ன அப்பல பைத்தின் முதியாஸ், உலகத்தினுடைய முதல் மஸ்ஜித், உலகத்தினுடைய முதல் கட்டிடம், உலகத்தினுடைய முதல் வீடு என்று இறைவன் இந்த மக்கமா நகரத்தில் உள்ள கஅபத்துல்லாவை அறிமுகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடம், இந்த கஅபத்துல்லா இருக்கக்கூடிய முக்கியமான இடம்தான் இந்த மக்கமா நகரம். இந்த மக்கமா நகரத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இறைவன் ஏற்படுத்திய முதல் ஆலயம் இங்கேதான் இருக்கிறது. அல்லாஹ் இந்த இடத்தை பற்றி சொல்லும் போது இரண்டு விஷயங்களை சொல்லுகிறார். முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த மக்கமா நகரத்தில் உள்ள இந்த கஅபத்துல்லா பரக்கத்து பொருந்தியது, அபிவிருத்தி செய்யப்பட்டது. இது மனிதர்கள் எல்லோருக்கும், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்று இறைவன் அறிமுகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் திருமறையை புரட்டி பார்த்தால் தெரியும், இந்த மக்கமா நகரத்திற்கு 3 பெயர்களை இறைவன் அறிமுகப்படுத்துகிறார். முதலாவதாக இறைவன் அறிமுகப்படுத்தக்கூடிய பெயர் மக்கா. மக்கா என்றால் அரபியிலே அழிக்கக்கூடியது என்று பொருள். இங்கு இருந்து ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் செல்லக்கூடிய மனிதர்களை, பாவங்களை மன்னித்து புனிதர்களாக தன் ஊரை நெருங்க செய்கிறது. அதனால் அந்த ஊருக்கு பெயர் மக்கா என்ற பெயர் வந்தது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது பக்கா என்று அறிமுகப்படுத்துகிறான். அந்த மக்கமா நகரத்திற்கு பக்கா என்ற பெயரும் உண்டு. ஆம், பக்கா என்றால் நெருக்கடியானது என்று பொருள். எங்கு பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் அந்த நகரம் நெருக்கடியாகத்தான் இருக்கும். ஹஜ்ஜுக்காக வேண்டியும்
உம்ராவிற்காக வேண்டியும் செல்பவர்களுக்கு தெரியும். எப்போதும் எந்த நேரமும் மனிதர்களினுடைய சஞ்சாரங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். நெருக்கடியான சூழலாக இருக்கும். அதை பார்த்தவர்கள், அதை கண்டு ரசித்தவர்களுக்கு தெரியும். இறைவன் சொன்னது போல அது நெருக்கடியான நகரம். மூன்றாவதாக அல்லாஹ் இப்படி ஒரு பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். உம்முல் குரா, நகரங்களுக்கெல்லாம் தாய் என்பதாக இறைவன் மக்காவை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நகரம்னு சொன்னா மக்கா தான், ஃபர்ஸ்ட் ஆலயம்னு சொன்னா கஅபா தான். ஃபர்ஸ்ட் யார் பிறந்தாங்களோ அவங்கதான் எல்லோருக்கும் தாய். ஹஸரத் ஹவ்வா அம்மையார் தான் எல்லோருக்கும் தாய். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் எல்லோருக்கும் தந்தை. அந்த அடிப்படையில் உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களுக்கும் தாயாக திகழக்கூடியது மக்கமா நகரம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹதீஸிலே வருகிறது, வஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா பி50,000 ஸலாம். பெருமானார் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளிவாசலிலே ஒருவர் தொழுதால் 50,000 நன்மைகள் கிடைக்கும். வஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி பி50,000 ஸலாத்தின், என்னுடைய இந்த மஸ்ஜிதுன் நபவியிலே தொழுதால் 50,000 நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்ன பெருமானார், வஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி பி100,000 ஸலாத்தின், யார் ஒருவர் இந்த பைத்துல்லா, இந்த ஹரம் ஷரீஃபிலே தொழுகிறாரோ அவருக்கு 1,00,000 நன்மைகள் எழுதப்படும் என்று சொன்னார்கள் நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாள்ல 1,00,000 ஃபர்துகள் கிடைக்க, 1,00,000 ஃபர்துகள் தொழுத நன்மை கிடைக்க கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் தேவைப்படும். ஆனா கஅபத்துல்லால ஒரு நாள் இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 1,00,000 நன்மை ஒரு தொழுகைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜி, ஒரு உம்ரா செய்யக்கூடிய முஅத்தமிர் அன்று தொழக்கூடிய 5 நேர தொழுகைகளுக்கு கிட்டத்தட்ட 5,00,000 நன்மைகளை அவர் சம்பாதிக்கிறார். 5,00,000 தொழுகை தொழுத நன்மையை சம்பாதிக்கிறார். கிட்டத்தட்ட 275 ஆண்டுகள் தொழுத பங்கு தொழுத நன்மை அந்த ஹாஜிக்கும் அந்த உம்ரா செய்யக்கூடியவருக்கும் கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. 4/1000 ஒரு பகுதியினுடைய நன்மையை இந்த மக்காவில் சென்று ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், அந்த மக்கமா நகரத்தில் உள்ள ஹரம் ஷரீஃபிலே தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உம்ராவுக்கு வேண்டி போறவங்க கிட்டத்தட்ட 7 நாள் தங்கி இருப்பாங்க. ஒரு சில பேர் 5 நாள் தங்கிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் 1 மாசம் தங்குறவங்க இருக்கிறாங்க. 15 நாள் அந்த ஹரம் ஷரீஃப்ல தங்கி இருந்தால், அந்த ஹரம் ஷரீஃப்ல தங்கி 5 நேரம் தொழுதால் கிட்டத்தட்ட 1467 ஆண்டுகள் ஃபர்து தொழுத நன்மை கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. உலகத்தில் எந்த மஸ்ஜிதுகளுக்கும் எந்த பள்ளிவாசல்களுக்கும் கிடைக்காத பெருமை, கிடைக்காத நன்மை இந்த ஹரம் ஷரீஃபில் அல்லாஹ் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அன்ஸிலுல்லாஹு குல்ல யௌமின் அலா ஹுஜ்ஜாஜின் பைத்திஹில் ஹராம் 20 வ 100 ரஹ்மா. ஹதீஸிலே வருகிறது, கஅபத்துல்லாஹிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா 120 ரஹ்மத்தை இறக்குகிறான். 60 ரஹ்மத்து கஅபாவை வலம் வரக்கூடிய, கஅபாவை சுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 60 ரஹ்மத்துகளை கொடுக்கிறார். 40 ரஹ்மத்துகள் அங்கே தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். கஅபத்துல்லாவை தொழுதால் அல்ல, சுற்றினால் அல்ல, பார்த்தாலே இறைவன் 20 நன்மைகளை கொடுக்கிறார், 20 ரஹ்மத்துகளை பொழிகிறான் என்பதாக ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமான நகரம்தான் அந்த மக்கமா நகரம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வீட்டுக்கு மக்காவுக்கு போனாங்க. போய் கதவை தட்டுறாங்க.
அந்த நேரத்துல அவங்களுடைய மருமகள் வெளியில வந்தாங்களாம். எங்கம்மா என் மகன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கப்போ அவங்க சொன்னாங்கன்னு இந்த மாதிரி உங்க மகன் வெளியில போயிருக்கிறாரு, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்ப இப்ராஹிம் கேட்டாங்களா, கைஃபா அன்தும், என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையா நான் நன்றாக இருக்கிறேன். சொன்னதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களா, மா தஆமுக்கும் ஃபமா ஷராபுக்கும், சாப்பிட குடிக்கலாம் என்ன செய்றீங்க, உங்க சாப்பாடு என்ன, தண்ணிக்கெல்லாம் என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்கன்னா, நாங்க இங்க மாமிசங்களை சாப்பிட்டுக் கொள்கிறோம், நாங்கள் தண்ணீர் குடித்துக் கொள்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது அந்த இப்ராஹிமுடைய மருமகளிடத்திலே நின்று கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்களாம். அல்லாஹும்ம பாரிக் லஹுமா ஃபில் லஹ்மி வல் மாயி, யா அல்லாஹ் என் பிள்ளையும் மருமகளும் இங்கு இருக்கிறார்கள், இந்த மக்கமா நகரத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு மாமிசங்களிலே பரக்கத்து செய்யா அல்லாஹ், அவர்களினுடைய குடிபானங்களிலே பரக்கத்து செய்யா அல்லாஹ் என்று அன்றொரு நாள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, அவர்கள் செய்த பிரார்த்தனை இன்று வரைக்கும் மக்காவிலே தண்ணீர் பஞ்சம் கிடையாது, இன்று வரைக்கும் மக்காவிலே பசிப்பட்டினி கிடையாது, எந்த நேரத்திலும் உணவு கிடைக்கும். அங்கு சென்ற ஆஜிமார்களுக்கு தெரியும், அங்கு செல்லக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும். இரவு 1 மணியாக இருந்தாலும், இரவு 2 மணியாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த நொடியாக இருந்தாலும் அந்த மக்கமா நகரத்திலே இன்று வரைக்கும் உணவு தட்டுப்பாடு வந்ததில்லை. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரக்கத்து பொருந்திய அம்சங்களை கொண்டதுதான் இந்த மக்கமா நகரம் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த நகரம் விவசாய பூமி அல்ல, ஆனால் அந்த பூமியிலே எல்லாம் கிடைக்கும் என்பதுதான் அதிசயமான உண்மை. ஹதீஸிலே வருகிறது, துஃப்தகு அப்வாபு ஸமாஇ வ யுஸ்தஜாபு துஆ வ இன்த ருயத்தில் கஅபா. அல்லாஹ் தஆலா அந்த கஅபாவிலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு மேல் இருக்கக்கூடிய வானங்கள் எல்லாம் திறந்து இருக்குமா. வ யுஸ்தஜாபு பிஹி துஆ, அந்த கஅபத்துல்லாஹ்விலே இருந்து கொண்டு யாரெல்லாம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த துஆக்கள் எல்லாம் கபூலாகி கொண்டே இருக்கும், அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்கும். இங்கு செய்யக்கூடிய துஆக்கள் எல்லாம் ரப்பினுடைய சன்னிதானத்திற்கு செல்லப்பட்டு அது கபூலாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை கொண்டதுதான் அந்த மக்கமான நகரம். கஅபத்துல்லாவை பார்த்து கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கஅபத்துல்லாவை முதல்ல பார்க்கிற நேரத்துல, கஅபாவை பார்க்கிற நேரத்துல இப்படி துஆ செய்ய வேண்டுமா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் எதையெல்லாம் கேட்க போகிறேனோ அந்த நலவான துஆக்கள் எல்லாவற்றையும் நீ கபூல் செய்து விடியாமா என்று கேட்க வேண்டுமா. ஏனென்றால் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு தடவை 4 சஹாபாக்கள் கஅபாவுக்கு பக்கத்துல போய் துஆ செஞ்சாங்களாம். ஹஜ்ரத் முஸஅப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்களாம், ரப்பே என்னை கஅபாவினுடைய கவர்னராக ஆக்கி விடுன்னு துஆ செஞ்சாங்களாம். ஹஜ்ரத் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு இப்படி துஆ செஞ்சாங்களாம், ரப்பே என்னை சிறந்த மார்க்கத்தினுடைய சட்ட நிபுணராக ஆக்குன்னு துஆ செஞ்சாங்களாம். துஆ செஞ்சதை போலவே முஸஅப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு மக்கமா நகரத்தினுடைய கவர்னராக ஆனார்கள். துஆ செய்ததை போலவே உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு மிகப்பெரிய சட்ட மேதையாக ஆனார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு இப்படி துஆ செய்தார்களாம், ரப்பே என்னை சொர்க்கவாசியாக ஆக்கி விடுன்னு துஆ செஞ்சாங்களாம். பெருமானாரினுடைய நிறைய ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. பெருமானார் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்றால் பெருமானார் காட்டி தந்தார்கள். காரணம் அவர்களினுடைய துஆ, கஅபத்துல்லாஹ்விற்கு அருகில் இருந்து அவர்கள் செய்த துஆ ரப்பு உடனே அங்கீகரித்தான் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவங்க துஆ செஞ்சாங்களாம், ரப்பே என்னை அரசனாக ஆக்கிவிடு என்று துஆ செய்தார்களாம். துஆ செய்ததை போல
அப்துல் மலிக் இப்னு மர்வான் மிகப்பெரிய மக்காவினுடைய அரசராக வாழ்ந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அந்த கஅபத்துல்லாஹ்வில இருந்து கொண்டு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை எல்லாம் கபூல் செய்கிறான் ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கஅபத்துல்லாஹ்வை சுமந்திருக்கக்கூடிய பூமிதான் இந்த மக்கமா நகரம் என்பதை பார்க்க முடிகிறது. வரலாறுகளில் பார்க்க முடிகிறது, ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 220 வருஷத்துக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 220 வருஷத்துக்கு முன்னாடி யமன் நாட்டு மன்னர் துப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த அஸ்அதுல் உமைரின்னு சொல்லிட்டு ஒரு அரசர், அவர் என்ன செய்யறாரு, யமன் நாட்டுல இருந்து இந்த மக்காவுக்கு வராரு. மக்காவுக்கு வந்து இருக்கும்போது எல்லா மக்களும் காபால சுத்துறாங்க, காபால இருந்துகிட்டு துவா செய்யறாங்க. அங்க மன்னர் வந்து நிக்கிறாரு, யாரும் கேர் பண்ணவே இல்லை. அவர் அப்படியே பார்க்கிறாரு, யமன் நாட்டினுடைய மன்னர் நான், எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் ஏதோ கட்டிடத்தை போன்று செங்கலை வைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று மன்னருக்கு கோபம் வந்து விட்டது. மன்னர் சொன்னாரா, நான் ஒரு அரசர், இங்க வந்து நிக்கிறேன், என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க, அது என்னமோ வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க, அதை போய் இவ்வளவு கண்ணியப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதை சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, துவா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டிடத்தை நான் இடிக்கப் போகிறேன் என்று மன்னர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். சென்றதற்கு பிறகு மன்னர் நோய்வாய்ப்படுகிறார். எத்தனையோ மருத்துவர்கள் வந்து சிகிச்சை செய்து பார்க்கிறார்கள், மன்னர் கொஞ்சம் கூட குணமாகவில்லை, நோய் முற்றிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யமன் நாட்டு மன்னர் வந்தார்ல, இந்த காபாவை இடிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தார்ல, இன்னைக்கு முடியாம கிடக்கிறாரு, பேசுனா இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி மன்னரினுடைய முக்கியமான அமைச்சருக்கு போகிறது. அமைச்சர் போய் மன்னரை பார்க்கிறாரு, என்ன அரசு, இன்னும் உங்களுக்கு குணமாகலையா? நாளுக்கு நாள் என் நோய் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது, கொஞ்சம் கூட சரியாகவில்லை, உலகத்தினுடைய சிறந்த மருத்துவர்களை எல்லாம் வரவழைத்து விட்டேன், ஆனால் சரியாகவில்லை என்று மன்னர் சொல்லும் போது அமைச்சர் சொன்னார், மக்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், அந்த மன்னர் நம் இறைவனின் ஆலயத்தை தரக்குறைவாக பேசிக் கொண்டிருந்தார், அதனாலதான் அல்லாஹ் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தான்னு சொல்லி எல்லாம் சலசலப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாராம், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், அந்த கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று நீங்கள் உம்ரா செய்து இறைவனிடத்திலே இறையஞ்சுங்கள், உங்கள் நோய் சரியாகும் என்று சொன்னவுடன் இந்த மன்னர் அஸ்அதுல் உமைரி நேராக மக்காவிற்கு செல்கிறார், கஅபாவிற்கு சென்று உம்ரா செய்கிறார். உம்ரா செய்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்கிறார், ரப்பே என்னை மன்னிச்சு என் நோயை குணமாக்கின்னு துவா செஞ்சாரு. செய்த அடுத்த நொடி அடுத்த வினாடி அவருடைய நோய் சரியாகிறது. அந்த சந்தோஷம் தாங்க முடியல. அதற்கு பிறகுதான் இந்த காபா கல்லாக இருக்கக்கூடாது என்று அந்த மன்னர் அஸ்அதுல் உமைரி மிகப்பெரிய அழகான பிரம்மாண்டமான போர்வையை தைத்து அந்த கஅபத்துல்லாஹ்வின் மீது போர்த்துகிறார் என்ற வரலாறை பார்க்க முடிகிறது. என்று சொன்னால், கஅபத்துல்லாஹ்வின் மீது திரையை போட்டு அந்த கஅபத்துல்லாஹ்வை அலங்கரித்த பெருமை அந்த மன்னர் அஸ்அதுல் உமைரியை சார்ந்தது. அதற்கு பிறகுதான் கஅபத்துல்லாஹ்விலே போர்வை போர்த்தி திரையை போட்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு பண்பாடு நடைமுறைக்கு வந்தது என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. கஅபத்துல்லாஹ்விற்கு எதிராக ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் நிற்கும் போது, கஅபத்துல்லாஹ்வை இழிவாக பார்க்கும் போது இறைவன் களம் வருவான் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. நீங்கள் திருமறையை புரட்டி பார்த்தால் தெரியும், உலகத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் நொறுக்கப்படுகிறது, எத்தனை மஸ்ஜிதுகள் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனை பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் பிறப்பதற்கு முன்பே கஅபத்துல்லாஹ்வை இடிப்பதற்காக பெரும் படைகள் சூழ்ந்து வந்து இடிப்பதற்கு தயாரானத போது அல்லாஹ்வே களம் இறங்கினார், அல்லாஹ்வே தன் இல்லத்தை பாதுகாத்தான் என்ற செய்திகளை திருமறை அழகாக சொல்லி காட்டுகிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல்,
கஅபத்துல்லாவை யானை கூட்டத்தார்கள் வந்து இடிக்க முற்பட்ட போது ஒரு ரப்பு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாதான்னு ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த கஅபத்துல்லாவை இடிக்க வரும்போது இறைவனே களம் நின்றான் என்ற செய்திகளை திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், அவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் அவ்வளவு பெரிய மதிப்பையும் உடையதுதான் இந்த மக்கமா நகரம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்காவில் இருந்துகிட்டு 3 துஆ செய்தார்கள். அந்த 3 பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்தான் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களா, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமீனா, ரப்பே இந்த ஊரை நிம்மதியான ஊரா ஆக்கியிருந்து துஆ செஞ்சாங்களாம். அதே போல அல்லாஹ் தஆலா நிம்மதியான ஊராக ஆக்கினார். ஒரு கொலை செய்தாலும் கூட கொலை குற்றவாளியை அந்த இடத்திலே கொல்லக்கூடாது என்று சொல்கிறது மார்க்கம். அவர்கள் வெளியில் வந்ததற்கு பிறகுதான் கொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நகரம் நிம்மதியான நகரம். அந்த இடத்திலே ஒரு சாதாரண பூச்சிகளை கூட கொல்லக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய புற்களை கூட கொடுங்கக்கூடாது என்று சொல்கிறது ஷரியத். என்று சொன்னால் அது நிம்மதியாக்கப்பட்ட நகரம் என்பதை பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய புறாக்களை பார்க்கலாம், அங்கு இருக்கக்கூடிய முன்னால் சென்றவர்கள் விலங்குகளை பார்க்கலாம். நிம்மதியாக சுற்றி திரிந்தது காரணம் ரப்பு அதை நிம்மதியான நகரமாக ஆக்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து இப்படி துஆ செஞ்சாங்களா, வர்ஸுக அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி, அப்பே இந்த கஅபத்துல்லாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு பழ வகைகள் கனி வர்க்கங்களை அள்ளி கொடுப்பேன்னு சொல்லி துஆ செஞ்சாங்களா. இந்த ஊருக்கு பழ வர்க்கங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். உலகத்தில் எந்த பழங்களும் பெரிய அளவில் விளைச்சல் இல்லாத பூமி மக்கமா நகரம். ஆனால் எல்லா பழங்களும் கிடைக்கக்கூடிய நகரம் இந்த மக்கமா நகரம். இது விளைச்சல் பூமி அல்ல. ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை எல்லா பழங்களும் எல்லா கனிவர்க்கங்களும் அந்த இடத்தில் கிடைக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. 3வது மெயினான துஆ செஞ்சாங்க, வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ரப்பே இந்த இடத்துலதான் கடைசி நபி வரணும்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. அவர்கள் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தார். பெருமானார் வளர்ந்தார்கள், பெருமானார் பிறந்தார்கள், பெருமானார் வளர்ந்தார்கள், பெருமானார் அங்குதான் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட பெருமானாரினுடைய 53 வருடங்கள் அந்த மக்கமா பூமியிலே கழிந்தது என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தார். இந்த 3 விஷயங்களும் அந்த இடத்தில் நடந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துலதான் ஹஜருல் அஸ்வத் இருக்குது. ஹஜருல் அஸ்வத் என்பது அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அல்லாஹ் அனுப்பிய ஒரு கல். பெருமானார் அந்த கல்லை பற்றி சொல்லும் போது, இந்த கல் இருக்கிறதே ஹஜருல் அஸ்வத் நாளை வறுமை நாள் அல்லாஹ்விடத்திலே வரும். வலஹு ஐனானி, அந்த கல்லுக்கு 2 கண் இருக்கும். யபுசுரு பிஹிமா, அந்த கண்ணை கொண்டு அந்த கல் பார்க்கும். வலிசானும் யன்தகு பிஹி, அந்த கல்லுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். வயஷ்ஹது அலா மன் யஸ்தஸ்லிமுஹு பிஹக்கி, யாரெல்லாம் தூரமாக நின்றோ அருகில் நின்றோ அந்த கல்லை முட்டி கொஞ்சினார்களோ அவர்களுக்கெல்லாம் ரப்பே பாவத்தை மன்னித்து விடு என்று அந்த கல் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த கல்லும் கூட இந்த மக்கமா நகரத்தை சார்ந்தது, மக்கமா நகரத்தில் உள்ள கஅபத்துல்லாவை சார்ந்தது என்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக பல அந்தஸ்துகளையும் பல சிறப்புகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமான நகரம்தான் இந்த மக்கமா நகரம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்துல எங்கு தண்ணீர் பஞ்சம் வந்தாலும் எங்கு தண்ணீர் வெற்றி போனாலும் கூட இந்த இடத்திலே தண்ணீர் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும்
வற்றாத ஒரு ஜீவ நதியை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார் என்றால் அந்த பெருமையை கொண்டதென்றால் இந்த மக்கா நகரத்தில் உள்ள அந்த ஜம்சம் என்ற கிணறுதான் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு வருடம் இறைக்கக்கூடிய தண்ணீரை ஒரே நாளிலே இறைக்கக்கூடிய ராட்சச மிஷின்களை வைத்து இறைத்தாலும் கூட மிஷின்கள் திணறி போகலாம், ஆனால் கிணறு இன்னும் திணறி போகவில்லை. தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. 40 லட்சம் ஹாஜிமார்கள் சென்றாலும் தண்ணீர் கொண்டு வருகிறார்கள், தண்ணீர் அருந்துகிறார்கள். போவர்கள் வருபவர்கள் எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இனி கியாமத் நாள் வரைக்கும் வத்தாத ஜீவன் நதியை தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சமான இடம்தான் அந்த ஹரம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய அந்த புனித இடம் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக பல மாண்புகளையும் பல கண்ணியங்களையும் தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த மக்கா நகரத்தை நோக்கி பல ஹாஜிமார்கள் சென்றிருக்கிறார்கள். நமக்கும் அந்த ஆர்வம் வேண்டும். ரப்பே, உன் மக்காவை நீ திருமறையிலே அறிமுகம் செய்த இந்த மக்காவை என் வாழ்நாளில் என் மரணத்திற்கு முன்பு நான் அங்கு வந்து விட வேண்டும். உன் புனித கஅபாவை நான் தரிசிக்க வேண்டும். உன் புனித இல்லத்திலே நான் தொழுக வேண்டும் என்று அந்த ஆசையையும் அந்த ஆர்வத்தையும் நாம் நொடி பொழுதிலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்துல தஜ்ஜால் வருவான், எல்லா இடங்களிலும் நுழைவான், எல்லா இடங்களிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான். அவன் நுழைய முடியாத ஒரு நகரம் என்றால் 2 நகரங்கள், ஒன்று மக்கா மற்றொன்று மதீனா. இந்த மக்காவிலும் மதீனாவிலும் தஜ்ஜால் நினைத்தாலும் கூட நுழைய முடியாது. அப்படிப்பட்ட கண்ணியத்தை ரப்புல் ஆலமீன் அங்கே வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொன்னாங்கடா, நான் தான் இந்த காபத்துல்லாஹ் ஃபர்ஸ்ட் தவாப் செய்ய போறேன்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் சொன்னானா, உங்களுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மலக்குமார்கள் அப்போது இருந்த இந்த காபத்துல்லாவை சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னாராம். உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம், முக்கிய ஆலயம் அல்லாஹ் தஆலா அந்த கஅபத்துல்லாஹை விரைவில் தரிசிக்கக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மதீனா நகரத்திற்கு சென்று பெருமானாரினுடைய ரவுதாவை கண்டு பெருமானாரை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.